இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தர் நீங்கள் நினைக்கிற காரியங்கள், நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாய் ஒரு அதிசயத்தை கட்டளையிடட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடல், ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின பாடல். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன், திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே
தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? சகலத்தையும் செய்ய வல்லவரே, பயங்கரமான பராக்கிரமசாலியே, சேனைகளின் கர்த்தாவை, எப்பொழுதும் கூட உடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று நீர் கொடுத்த வார்த்தைகளை உம்முடைய அன்பு மகளுக்கு சொல்வதற்குரிய கிருபைகளை கொடுத்து கர்த்தர் நீர் என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பலவித ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்திலே பயத்தோடு நடுக்கத்தோடு திகிலோடு கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் தகப்பனே. நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று பிரத்யட்சமாய் நீர் கொடுக்கிற வார்த்தைகள் உடைய அன்பு பிள்ளைகளின் இஸ்ரவேலின் பெருமந்தைகளின் இருதயத்தில் இருக்கிற அந்த கவலையை, அந்த பயத்தை, திகிலை நீக்கி போட்டு ஆறுதல் படுத்தி சமாதானம் உடைய அன்பு பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, என்னால் ஒன்றும் கூடாது அப்ரோச்சனமான அடிமையப்பா, உடைய பிரசன்னம், உடைய வல்லமை, உடைய கிருபையும் அது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போற உமது கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ராஜா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை இன்றும் கூட கர்த்தர் தம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 107 6வது வசனம். சங்கீதம் 107 6வது வசனம். நம்ம எல்லாரும் வேதத்தை திறந்து இந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். சங்கீதம் 107 6வது வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அமேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. அமேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, ஆபத்து உங்களை சூழ்ந்திருக்கிறதா? உடனே என்ன செய்வீங்க? ஐயோ, யாராவது வந்து என்னை காப்பாத்துங்களேன்னு சொல்லி சப்தமாய் கூப்பிடுவீங்க இல்லையா? உடனே அருகில் இருக்கிற யாராவது வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. சில நேரங்களில் யாருமே உங்கள் அருகில் இல்லை என்றால், ஐயோ நான் என்ன செய்வேன், இந்த ஆபத்து என்னை சூழ்ந்திருக்கிறதே என்று நீங்கள் புலம்புவதை பார்க்கிலும் அதிலிருந்து உங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று தப்பிக்கிற வழியைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த ஆபத்து யோசேப்புக்கு வந்த மாதிரி ஆபத்தா, எசேக்கியாவுக்கு வந்த மாதிரி ஆபத்தா, யோனாவுக்கு வந்த மாதிரி ஆபத்தா, யாக்கோபுக்கு வந்த மாதிரி ஆபத்தா, எதுவா இருந்தாலும் நீங்கள் தப்பிக்க ஒரே வழி சங்கீதம் 107 13வது வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். அவர்தான் சகலத்தையும் செய்ய வல்லவர். மனிதர்கள், நீங்கள் நம்பினவர்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள் உங்களை கைவிட்டாலும் கூட கைவிடாத நேசர், அவர் உங்களை தப்பு வைப்பார். அவர் மாத்திரமே எப்பேற்பட்ட ஆபத்தாய் இருந்தாலும் அந்த ஆபத்துகளிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அதனால் தான் சங்கீதம் 107வது சங்கீதத்திலே 6வது வசனம், 13வது வசனம், 19வது வசனம், 28வது வசனத்திலே 4 முறை சொல்ல பார்க்கிறோம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று. நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒரு முறை சொன்னாலே ஆம் என்றும் ஆமன் என்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த சங்கீதத்திலே 4 முறை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே அற்புதங்களை செய்து அதிசயமாய் அந்த ஜனங்களை, கூப்பிட்ட ஜனங்களை
கர்த்தர் விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் ஆபத்திலே யாரை நோக்கி கூப்பிட்டார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியும், ஆபத்துக்கள் அவர்களை சூழும் போது கர்த்தர் அவர்களை அந்த இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஒரு அருமையான பாடல், பிரதர் ஜாக்கப் அவர்கள் பாடின அருமையான பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது அருகில் வந்து கரம் பிடிப்பாரே, கண்ணீரின் பாதையில் நடந்திடும் போது தோளில் சுமந்து தாங்கிடுவார். ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது அருகில் வந்து கரம் பிடிப்பாரே, கண்ணீரின் பாதையில் நடந்திடும் போது தோளில் சுமந்து தாங்கிடுவார். யாக்கோபின் தேவனும் உயர்ந்த அடைக்கலமே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. அநாதி தேவன் என் அடைக்கலம் அவர், நித்திய பூயங்கள் என் ஆதாரம். கொந்தளிக்கும் மலை புரண்டு வந்தாலும், ஓர புயல் என் மேல் வீசினாலும், காற்றையும் கடலையும் அமர்த்திய இயேசு கரத்தின் நிழலில் மூடிடுவார். யாக்கோபின் தேவனும் உயர்ந்த அடைக்கலமே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. அநாதி தேவன் என் அடைக்கலம் அவர், நித்திய பூயங்கள் என் ஆதாரம். ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது அருகில் வந்து கரம் பிடிப்பாரே, கண்ணீரின் பாதையில் நடந்திடும் போது தோளில் சுமந்து தாங்கிடுவார். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலமே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. அநாதி தேவன் என் அடைக்கலம் அவர், நித்திய பூயங்கள் என் ஆதாரம். சோதனை சோர்வுகள் சூழ்ந்து கொண்டாலும், வேதனை பாரங்கள் நெருங்கி வந்தாலும், உலகை ஜெயித்த இயேசுவை பார்ப்பேன், சோர்வுகள் பாரங்கள் பறந்திடுமே. சோதனை சோர்வுகள் சூழ்ந்து கொண்டாலும், வேதனை பாரங்கள் நெருங்கி வந்தாலும், உலகை ஜெயித்த இயேசுவை பார்ப்பேன், சோர்வுகள் பாரங்கள் பறந்திடுமே. யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலமே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே, பலனும் அவரே, துணையும் அவரே, பாதுகாக்கும் பரமன் அவரே. அநாதி தேவன் என் அடைக்கலம் அவர், நித்திய பூயங்கள் என் ஆதாரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப நீங்க உங்களை சுற்றி ஆபத்துக்கள் வரும்போது, சோதனை சோர்வுகள் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் யாரை நோக்கி பார்க்க வேண்டுமாம்? உலகத்தை ஜெயித்த நம் தேவாதி தேவனாகிய இயேசு மகாராஜாவை நோக்கி பார்க்க வேண்டுமாம். யோனாவுக்கு ஆபத்து வந்தது, மீன் அவனை விழுங்கிவிட்டது. உடனே அவன், நான் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனால கர்த்தர் என்னை கடலில் போட்டு விட்டார், அங்கேயும் நீந்தி கரை சேர முடியாதபடி ஒரு மீனை என்னை விழுங்கும்படி செய்து விட்டார், இனி என் பிராணன் அவ்வளவுதான், இப்படி செய்து விட்டாரே என்று சொல்லி அவன் புலம்பவில்லை. அதற்கு பதிலாக யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவ்வளவுதான், தனக்கு உதவுவார் யாரும் இல்லையே என்ற சூழ்நிலையிலும் கூட அவன் கர்த்தரிடம் தன் விண்ணப்பத்தை ஏறெடுத்தான். அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு யோனாவை கரையிலே கக்கும்படி மீனுக்கு கட்டளையிட்டார். 3 நாள் அவன் மீனின் வயிற்றில் இருந்தாலும் யோனா ஜீவனோடே வெளியில் வந்தான்.
எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா? இந்த கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்ப நீங்க சொல்லலாம், நீங்கள் ஈஸியாக சொல்லிவிடலாம், உங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு வந்த ஆபத்துக்களை போல ஆபத்துக்கள் வந்தால் அந்த ஆபத்துக்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும், அது எவ்வளவு பயங்கரமாயிருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிந்தால் நீங்கள் ஈஸியாக ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு என்று சொல்ல மாட்டீர்கள் என்று கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக ஆபத்துக்களை அனுமதித்திருக்கிறார். என் வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய ஆபத்து வந்தது. நான் நினைத்து பார்க்க முடியாத பயங்கரமான ஒரு ஆபத்து. என்னுடைய அன்பு அப்பா மரித்த பிறகு என்னுடைய அன்பு தாயார், என்னுடைய வயதான தாயார் வசித்த வீட்டை ஒரு பொல்லாத பெண்ணிற்கு எழுதி வைக்க ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பினார்கள். கொஞ்சம் கூட ஈவு இரக்கமில்லாமல், எங்க அம்மா சுகமில்லாதவர்கள், வயதானவர்கள் என்று கூட பார்க்காமல் என் அன்பு தாயாரையும் என்னையும் என் கணவரையும் உதவி செய்கிறோம் என்று அழைத்து என் மாமியார் வீட்டில் சிறை வைத்து விட்டார்கள். என் கணவருடைய சகோதரர்கள், என் கணவருடைய தாயார், என் கணவருடைய பெரியப்பா, எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த வீட்டிலிருந்து உதவிக்காக யாரிடமும் ஃபோன் பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைத்து விட்டார்கள். கர்த்தருடைய அன்பு மகள் நினைத்திருந்தால் அங்கிருந்து வெளியே வந்திருக்கலாம். அவர்கள் என்னை மிரட்டி விட்டார்கள், வெளியே போனால் என் கணவரை கொலை செய்து விடுவான் என்று. அந்த பெண்ணின் சகோதரன் ஒரு கூலிப்படையை சேர்ந்த தீவிரவாதி. அவனுக்கு என் கணவரின் மூத்த சகோதரருடன் பழக்கம். அதனால் என் கணவரின் மூத்த சகோதரர் மற்ற சகோதரர்களுடன் சேர்ந்து, என் கணவரின் தம்பிகளுடன் சேர்ந்து எங்க அம்மா வீட்டை அந்த பெண்ணின் பெயருக்கு எழுதாவிட்டால் அந்த தீவிரவாதி என் கணவரை கொன்றுவிடுவேன் என்று சொல்கிறான் என்று சொல்லி அவர்கள் வீட்டிற்கு அழைத்தார்கள். கேட்டவுடன் நாங்கள் அங்கே போகவில்லை. ஆனால் என் கணவரின் பெரியப்பா தந்திரமாக ஆலோசனை பண்ணி, நீ உன் தாயாரை இங்கே அழைத்து கொண்டு வா, உன் கணவருக்கு ஒன்றும் நடக்காதபடி எல்லாவற்றையும் பேசி முடித்து விடுவோம் என்று சொன்னார்கள். அதை நம்பி நாங்கள் அந்த வீட்டிற்கு சென்றோம். அங்கே எங்களுக்கு முன்பாக அந்த பெண்ணையும் அந்த பெண்ணின் சகோதரனையும் என் மாமியாரும் என் கணவரின் சகோதரர்களும் உபசரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் என்னையும் என் தாயாரையும் உட்காரக்கூட சொல்லவில்லை. இத்தனைக்கும் நான் வாய் திறந்து எதிர்த்தோ ஒரு வார்த்தை கூட என் மாமியாரையோ என் கணவரின் சகோதரர்களையோ நான் பேசியது கிடையாது. இவ்வளோ நடந்த பிறகும் கூட நான் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவில்லை. கர்த்தருக்கு நடுங்கிற பயம் எனக்கு இருந்ததினால், சுத்த இருதயத்தை கர்த்தர் எனக்கும் என்னுடைய தாயாருக்கும் கொடுத்திருந்ததினால் நாங்கள் ஒன்று கூட அவர்களுக்கு விரோதமாய் பேசவில்லை. அங்கே நான் கண்ட காட்சி என்னை பயப்பட வைத்தது. என் கணவருடைய மூத்த சகோதரர், என் கணவருடைய தம்பி எல்லாருமாய் சேர்ந்து அந்த ரவுடியுடன் 4 முரட்டாட்ட குணமுள்ளவர்களை கூப்பிட்டு வைத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு வக்கீலை என் கணவரின் குடும்பத்தார் ஏற்பாடு பண்ணி வைத்திருந்தார்கள். அந்த வீட்டை அவள் பெயரில் உயிலாய் எழுதி வைத்துவிட்டு தான் வீட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று. என் கணவருடைய மூத்த சகோதரர் ஏளனமாய் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். அவருடைய சுவாபம் அப்படிதான். எப்பொழுதுமே பெருமை அகங்காரம் உடைய ஒரு மனிதர். எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இது குறித்து அவர்களின் சகோதரர்களுடன் கலந்து ஆலோசிக்க விடாமல் என் வீட்டாருக்கு ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். பொல்லாத மனிதர்கள் மத்தியில் நான் என் தாயாருடன் தனித்து நின்றேன். நான் தனித்து நின்றேன் என்றாலும் என்னுடன் என் தேவாதி தேவனாகிய கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாயிருந்தார். அவர்கள் என் பிள்ளைகளை கூட கிட்டே அழைக்கவில்லை. எங்க அம்மா வயதானவர்கள் என் தகப்பனார் இல்லை என்று கூட இரக்கம் பாராட்டவில்லை. தாவீது ராஜா சங்கீதம் 57 சங்கீதம் 4 வசனத்தில் சொன்னபடி, சங்கீதம் 57 சங்கீதம் 4 வசனம், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடைக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கற்கான பட்டயமாயிருக்கிறது என்ற வேத வசனம் கரெக்டாக இருக்கும். தாவீது ராஜா சொன்னபடி, என் ஆத்துமா
சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாயிருக்கிறது என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசானவன் இந்த மனிதர்களுக்குள் இருந்து கிரியை செய்ததினால அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை காயப்படுத்துவதாயிருந்தது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, ஆனாலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பாதுகாத்தார். நான் வேதத்தை மறக்கவில்லை. தினமும் முழங்கால் படியிட்டு கண்ணீருடன் இந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். கிடைக்கிற நேரமெல்லாம் சங்கீதம் 140:12 வசனத்திலே, சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல, சிறுமையானவனின் வழக்கையும், சிறுமையான என் தாயாருடைய வழக்கையும், எளியவர்களாகிய எங்களுடைய நியாயத்தையும் நீதியுள்ள நியாயாதிபதியாம் கர்த்தர் விசாரிப்பார் என்று கர்த்தருடைய அன்பு மகள் அறிந்திருந்ததினால நான் ஒன்று பேசாமல் இருந்தேன். ஆனாலும் கூட அவர்கள் உயில் எழுத சொன்னார்கள். எல்லாரும் அமர்ந்து விட்டு அந்த வக்கீலை நடுமையமாய் வைத்து அந்த வக்கீல் எங்களிடம் சொன்னார், உடனே உயில் எழுத வேண்டும் என்று. இது தப்பான காரியம் அல்லவா? எனக்கன்பான தேவ ஜனமே, நானும் வேறு வழி இல்லாமல் என் கணவரை கொன்று போடுவார்கள் என்று சொன்னதினால், அம்மா உயில் எழுதிவிடலாம், பிறகு அந்த உயிலை மாற்றி எழுதிவிடலாம் என்று சொன்னேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதை அறிந்ததினாலோ என்னவோ அந்த வக்கீலுடைய பெயர் ராஜா ரத்னாகர் அந்த வீட்டை உயிலாக எழுதாமல் செட்டில்மெண்டா எழுத வேண்டும் என்று சொல்லிவிட்டார். செட்டில்மெண்டா எழுதினால் எப்பொழுதும் மாற்ற முடியாது. அந்த பொல்லாத ஸ்திரீயின் பெயரிலிருந்து என் தாயாருக்கு மறுபடியுமாய் மாற்ற முடியாது. அதனால் என்ன செய்ய என்று மனம் கலங்கி நின்ற வேளையிலே கர்த்தர் அருமையான ஒரு யோசனையை சொன்னார். கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படியே செட்டில்மெண்ட் எழுத வேண்டும் என்றால் என் தாயாருடைய குடும்ப வக்கீலிடம் தான் எழுத வேண்டும் என்று சொல்லிவிட்டதினால அதற்கு அவர்கள் சம்மதித்தார்கள், வேறு வழி இல்லாமல். ஆனாலும் கூட என் கணவருடைய மூத்த சகோதரன் சொன்னான், கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல், நானும் என் தாயாரும் அந்த பொல்லாத ஸ்திரீயும் அவளுடைய சகோதரனும் மாத்திரம் எங்கள் குடும்ப வக்கீலிடம் செல்ல வேண்டும் என்று. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். பொல்லாத ஜனக்கூட்டம், வெளியிலே வேஷம் போடுவார்கள், ஆனால் உள்ளத்திலோ பயங்கரமாய் பிசாசின் ரூபத்தில் உள்ளவர்கள். அவருடைய துக்குணங்கள் யாருக்கும் தெரியாது. அப்படி சொன்ன நேரம் எவ்வளவு பயமாய் இருந்திருக்கும். என் கணவருடைய தம்பி கூட வருகிறேன் என்று சொன்னான். என் கணவர் எங்கள் கிட்டே வராதபடி என் கணவரை அழைத்து மறைத்து விட்டார்கள். தைரியமாய் கர்த்தருடைய அன்பு மகளும் அன்பு மகளுடைய அம்மாவும் என் கணவருடைய தம்பியுமாய் எங்கள் குடும்ப வக்கீலிடம் சென்றோம். அப்படியே சென்ற வேளையிலே அவர் எங்களை வெயிட் பண்ண சொல்லி அந்த வக்கீலுடைய பிஏ சொன்னதினால வெளியே அமர்ந்திருந்தோம். என் கணவருடைய தம்பி, நானும் கூட வருவேன், எப்படி எழுத வேண்டும் என்று நான் தான் சொல்லுவேன் என்று சொன்னான். ஆனால் அந்த வக்கீல் எங்களுக்கு பழக்கமானவர் என்பதனால், என் தகப்பனாருக்கும் தாய்க்கும் எங்களுக்கும் கூட அதிக பரிச்சயமானவர் என்பதனால் நான் மட்டும் உள்ளே சென்று வக்கீலிடம் நடந்த எல்லாவற்றையும், என் கணவருடைய தம்பியும் நானும் உள்ளே வருவேன் என்று சொன்னான். ஆனால் அந்த பிஏ, நீங்க இருங்க, அவங்க போயிட்டு வரட்டும் என்று தடுத்து விட்டதினால நான் உள்ளே சென்று வக்கீலிடம் நடந்த எல்லாவற்றையும் சொல்லி, தயவு செய்து கணவருடைய தம்பியை உள்ளே விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டேன். அந்த வக்கீல் சொன்னார், மூத்த வழக்கறிஞர், அவர் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதமான்னு சொல்லி நீ வெளியே போய் உட்கார்ந்துரு, உங்க அம்மா மாத்திரம் அனுப்பிவிடு என்று சொன்னார். என் தாயார் உள்ளே சென்றார்கள். அங்கே சென்ற பிறகு வக்கீலின் தாயாரிடம் சொல்லி இருக்கிறார்கள், உங்கள் பெயரில் உள்ள வீட்டை யாருக்கும் எழுதாதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் சந்தோஷமாய் போய்விட்டு வாருங்கள் என்று. என் அன்பு தாயார் வெளியே வந்தார்கள். என் கணவருடைய தம்பி அவசரமாய் வந்து கேட்டான். ஆனாலும் அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. மறுபடியுமாய் என் கணவருடைய வீட்டிற்கு கொண்டு போய் விட்டுவிட்டார்கள். அங்கே சென்று மறுபடியும் வெளியே வராதபடிக்கு, யாரிடமும் தகவல் சொல்லாதபடிக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைத்திருந்தார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நான்
கண்ணீரோடு கர்த்தரிடம் கேட்டுவிட்டு என் கணவரிடம் நாம் எல்லாரும் வெளியே சென்று விடுவோம், எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போய் விடுவோம், அங்கே போய்விட்டு நீ நடப்பதை குறித்து யோசிப்போம் என்று சொன்னேன். என் கணவர் மாத்திரம் அந்த குடும்பத்திலே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததினால, அந்த வீட்டிலே எங்களை ரொம்ப உதாசீனப்படுத்தினதினால, ஆகாரத்தில் கூட என் சிறு பிள்ளைகளின் கவனிப்பிலும் கூட நாங்கள் வேதனைப்படும்படி அவர்கள் நடந்து கொண்டதினால தைரியமாய் வேதத்தை கரங்களில் ஏந்தி கொண்டு நானும் என் கணவரும் என் அன்பு தாயாரும் என் பிள்ளைகளும் எங்கள் வீட்டிற்கு திரும்ப வந்தோம். அப்படி கிளம்பின பொழுது அவர்கள் சொன்னார்கள், சீக்கிரமாய் வக்கீலை செட்டில்மெண்ட் எழுதி வீட்டை கொடுக்க சொல்லுங்க, இல்லாவிட்டா வெளியே போக வேண்டாம், போனால் அவன் கொன்று விடுவான் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சொல்லி அந்த தைரியத்தோடு நீங்கள் இருந்தால் ஒரு பொல்லாத மனுஷனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் உங்கள் மனதின் ஆழத்திலே ஆத்மாவிலே சொல்ல வேண்டும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்களைப் போல நானும் பயந்த சுவாபம் உள்ளவள்தான். என்ன நடக்குமோ என்று இருந்தாலும் கூட, தங்கள் வீட்டிற்கு போகிற வழியிலும் கூட இந்த பொல்லாத மனிதன் குறுக்கே வந்து விடுவானோ என்ற பயம் இருந்தாலும் கூட, வேதத்தை இறுக்கமாய் கரங்களில் பிடித்து கொண்டு கர்த்தர் மேல் உறுதியான விசுவாசம் வைத்து, கர்த்தர் எங்களை பாதுகாப்பார், அவர் எங்களை தப்ப வைப்பார், அவர் எங்களை நடத்துவார் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு வீட்டிற்கு வந்து விட்டோம். உடனே தைரியமாய் என் அம்மாவை என் அக்காவுடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டோம். வெளியில் தெரியாதபடி அக்கா வீட்டிற்கு அனுப்பிவிட்டோம். அக்காவும் அவர்களை மறைத்து வைத்து விட்டாள். உடனே என் கணவர் வீட்டிலிருந்து என் கணவருடைய தம்பி ஃபோன் பண்ணான். உங்க அம்மா எங்கே என்று சொல்லி, வீல் எழுதிவிட்டார்களா என்று சொல்லி மிரட்டினான். அந்த பெண்ணுடைய சகோதரன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், எங்கே உன் அம்மா இருக்கிறார்கள் என்று சொல்லி. நான் அவரிடம் அதை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை, எங்க அம்மா எங்கே இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். அவன் மறுபடியுமாய் ஃபோன் பண்ணி கேட்டுக்கொண்டே இருந்ததுனால, அது ஒரு மென்டல் டார்ச்சராக இருந்ததுனால என் கணவரின் தம்பியிடம் சொன்னேன், நீ இப்படி என்னை மிரட்டுவதை பார்க்கிலும் அந்த தீவிரவாதியிடமே ஃபோனை கொடுத்து விடு என்று சொன்னேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவன் சொன்னான், அந்த தீவிரவாதி எங்களை கொன்று போடுவான் என்று. கொன்று போட்டாலும் பரவாயில்லை என்று வெளியே சொன்னாலும் கர்த்தர் அப்படி செய்ய விடமாட்டார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்குள் இருந்தது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடே இருந்தார். அதனால் நான் சொன்னேன், நீ அவனிடமே போனை கொடுத்து விடு என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கொல்லாதவர்களை காட்டிலும் நாம் நம்புகிற உறவினர்கள் தான் நமக்கு விரோதிகளாய் எழும்புகிறார்கள். அது எதனால் என்று எனக்கு இன்று வரை தெரியவில்லை. நான் என் மாமியாரையோ என் நாத்தனாரை எதிர்த்தோ, என் குழந்தனையோ என் கணவருடைய அண்ணனையோ யாரையுமோ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் அப்படி பேசினது கிடையாது. இவ்வளவு நடந்த பிறகு கூட இப்படி செய்து விட்டீர்களே என்று சொல்லி அவர்களிடம் முறையிட்டது கூட கிடையாது, கண்ணீர் வடித்தது கூட கிடையாது. இதை குறித்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட இல்லை. என் சகோதரன் சொன்னான், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அம்மாவை இங்கே கூட்டிக் கொண்டு வந்து விட்டுவிடு என்று சொல்லி. அதற்கூட நாங்கள் செய்யவில்லை, ஏன்னா என் கணவருடைய குடும்பம் என்று சொல்லி போலீஸ்லே அவர்களை குறித்து கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லாததினால் அப்படி செய்யவில்லை. இவ்வளவு நற்குணங்களை கர்த்தர் எனக்கு தந்திருந்தும் கூட அவர்கள் என்னை பழிவாங்கும் எண்ணத்துடன் ஒன்றும் அறியாத என் தாயாருக்கு விரோதமாய் இப்படியெல்லாம் செய்தார்கள். அவர்கள் அந்த பாதையை கடந்து வந்தால்தான் அந்த வேதனை அவர்களுக்கு தெரியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அந்த பொல்லாத மனுஷனிடம் என் கணவருடைய தம்பி போனை கொடுத்து விட்டான். அவன் எனக்கு போன் போட்ட பொழுது எனக்கு அப்படி ஒரு பயம், என்ன பதில் சொல்ல போகிறனோ என்று. உங்க அம்மா எங்கே என்று எடுத்தெடுப்பிலே கேட்டான். அதை குறித்து உன்னிடம் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டேன். உடனே அவன் சொன்னான், நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என் அம்மா இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடுவேன் என்று சொன்னான். யார் யாரை பார்த்து கேட்கிறான் என்று பாருங்கள். பிசாசு கர்த்தருடைய பிள்ளையிடம் ஒரு பொல்லாதவன், தீவிரவாதி, போலீஸுக்கு நடுங்குகிற ஒரு பொல்லாத மனுஷன், போலீஸ்டும் சொல்லி விடுகிறேன் என்று சொல்லி ஒரு தப்பும் செய்யாத எங்களை மிரட்டுகிறான். கர்த்தர் சும்மா இருப்பாரா? நான் சொன்னேன்,
சொல்ல பயப்படவே இல்லை. என்னை பாதுகாக்க என் தேவாதி தேவனாகிய கர்த்தர் எங்களோட இருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்லிவிடுவேன் என்று சொன்னான். உடனே போன் போடு என்று சொல்லிவிட்டேன். அவனுக்கு பயந்து ஓடிவிட்டான். போலீஸ் என்றால் அவனுக்கு நடுக்கம். போலீஸுக்கு போன் பண்ணிவிடு என்று சொன்னவுடன் தனக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று சொல்லி அவன் அதோடு ஓடிவிட்டான். ஆச்சரியமான காரியம். ஒரு சின்ன விஷயம், ஒரு நொடி பொழுதிலே அற்புதத்தை செய்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையின் நிமித்தமாய் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். இந்த பொல்லாத மனுஷன் எங்களை மிரட்டும் பொழுது நீ போலீஸ்ட சொல்லிவிடேன் என்று சொன்ன ஒரே வார்த்தையின் நிமித்தமாய் அவன் பயந்து நடுங்கி ஓடிவிட்டான். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று நீங்கள் அறிய ஆவலாய் இருக்கலாம். அதற்கு பிறகு கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தின் படியே சங்கீதம் 91:7-8 வசனங்கள், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் இழந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 91:7-8 வசனங்கள், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் இழந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். அந்த வீட்டை செட்டில்மெண்டாய் உயிலாய் எழுதாதபடிக்கு அந்த வக்கீலின் மூலமாய் ஒரு அற்புதத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்தார். நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் என் அன்பு தாயாரும் என் அன்பு சகோதரியும் மகிழ்ந்து களிக்கூறும்படியாய் கர்த்தர் அந்த ஆபத்திலிருந்து எங்களை விடுவித்தார், எங்களை தப்பு வைத்தார், எங்களை பாதுகாத்தார். என் கணவருடைய குடும்பத்தார் நினைத்த காரியங்கள் ஒன்றும் வாய்க்கவில்லை. சங்கீதம் 50 சங்கீதம் 15 வசனத்தின்படி, ஆசாபின் சங்கீதம் 50:15 கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எவ்வளவு அருமையான வேத வசனம். கர்த்தர் இப்பொழுதுதான் கர்த்தருடைய அன்பு மகளுடைய கண்களில் காட்டித் தருகிறார். சங்கீதம் 50:15 வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையிலும் என் அன்பு தாயாருடைய வாழ்க்கையிலும் நடந்தது. ஆபத்து நேர்ந்த சமயங்களில் எல்லாம், இந்த ஆபத்திலே, இந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். அவர் எங்களை விடுவித்தார். நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த சாட்சியை எதற்காக நான் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளிடம் சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் எல்லாம், மரண பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து வருகிற சூழலில் எல்லாம், நீங்கள் உங்கள் நம்பிக்கையை, உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைத்தால் போதும். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் போதும். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார், ஓடி வந்து விடுவிப்பார். உங்களை பொல்லாத நபர்கள், உங்கள் எதிரிகள், ஏன் உங்கள் எதிராளியான பிசாசானவன் தொட அவர் விடவே மாட்டார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் சொல்லி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. நீங்களும் கூட என்னை போல யாரையும் குறித்த தூஷணமான வார்த்தைகள் பேசாமல், யார் கூடயும் சண்டை போடாமல், எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசாமல், உங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்து ஒப்பு கொடுத்து கர்த்தர் மேல் உங்கள் முழு நம்பிக்கையை வைக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்களை சூழ்ந்து இருக்கிற ஆபத்துக்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் எழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்ற வேத வசனத்தின்படியே கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்த தண்டனை பெரிது. அதற்காக கர்த்தருடைய அன்பு மகள் மகிழ்ந்து களிக்கூறவில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி செலுத்தினேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாப்பதோடு மாத்திரமல்ல, அவர்களை தண்டிப்பார். ஆமென், அல்லேலூயா.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, யோசேப்புக்கும் ஆபத்து வந்தது. அவனுடைய சகோதரர்களே அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்றார்கள். யோசேப்பை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனாலும் கூட இஸ்மவேலரை கண்டவுடன் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். என்ன நடந்தது? கர்த்தர் அதே சத்துருக்கள் மத்தியிலே அவனுக்கு ஒரு பந்தய ஆயத்தம் பண்ணினார். இந்த சகோதரர்கள் யோசேப்பை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை அவன் முன் வந்து தலை வணங்கி நிற்கும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இவ்வளோ ஆச்சரியமான காரியம் இல்லையா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு நடுகிற பயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லி. நக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்கள் சகோதரர்கள் கூட உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று உங்களுடைய சொத்தை அபகரிக்க நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது நீங்களும் கூட அதே சகோதரர்கள் மத்தியில் உயரும்படி கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார், அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். தீயோர் என் உடலை விழுங்க நெருங்குகையில் இடறி விழுந்தார்கள், இல்லாமல் போனார்கள். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். படையே எனக்கு எதிராய் ஆலயம் இறங்கினாலும் என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். இடவரும் நாளிலே கூடார மறைவினிலே மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில் என் தலை நிமிரச் செய்வார், வெற்றி காணச் செய்வார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன், பாடல் பாடிடுவேன், நடனம் ஆடிடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நம் எல்லாரும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் ஒருமனப்பட்டு விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கம் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எப்பொழுதும் கூட அது அன்பு மகளுக்கு வந்த பாடுகளைப் போல அந்த பாதைகளில் கடந்து வருகிற நம்முடைய அன்பு பிள்ளைகளையும் சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் ராஜா. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான் சொன்ன வேத வசனத்தின்படியே உடைய அன்பு பிள்ளைகள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அந்த ஆபத்துகளில் இருந்து விடுவிக்கும்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிற நேரங்களில் எல்லாம் நீ தயவாய் மனம் இறங்கி ஓடோடி வந்து அவர்களை தப்புவித்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அற்புதங்களை செய்ய எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ராஜாதி ராஜாவை, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை, உடைய வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற, ஷேர் பண்ணுகிற, உடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளை சத்துரை தொடாதபடிக்கு, பொல்லாத மனிதர்கள் நெருங்காதபடிக்கு தேசட்டைகளை நிழல்ல மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அவர்கள் எங்கு சென்றாலும் உடைய பாதுகாப்பை கொடுங்க ராஜா. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும்
அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஏழை எளிய ஜனங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. சாப்பிட ஒரு நேரம் கூட ஆகாரம் இல்லாமல் கதறிக்கொண்டிருக்கிற ஏழை ஜனங்களை போஷிக்கும்படியாய் கர்த்தருடைய உதவி கரம் அவர்களுக்கு நீட்டப்படட்டும் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. உம்முடைய வேலையை உண்மையை உத்தமமாய் செய்கிற ஊழியக்காரிகளை உடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்க ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எங்க இந்திய தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுங்கப்பா. எங்க இந்திய தேசத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. இந்திய தேசத்தை ஆளுகிறவர்கள் கர்த்தருக்கு நடுகிற பயத்தோடு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தேசத்து குடிகளை மகிழ்ச்சியால் நிரப்பி அவர்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து அவர்களும் கூட ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கிருபை அளித்துள்ளங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. வெள்ளத்திலிருந்து, புயல் காற்றிலிருந்து, கனமழையிலிருந்து உடைய அன்பு பிள்ளைகளின் ஜெபத்திற்கு செவிசாய்த்து எங்கள் தமிழ்நாட்டை, எங்கள் இந்திய தேசத்தை நீர் பாதுகாத்த உடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். சலவிதமான துதி, கனம், மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.